அதிகாரம் 36 மெய்யுணர்தல். பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது. இருள் நீக்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசறு காட்சியவருக்கு. மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால்தான் அறியாமை அகன்று நலம் தோன்றும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சியின் வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு இந்த பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வெளித்தோற்றத்தை கண்டு ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமை ஆகும். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்ற ஈண்டு வாரா நெறி. துறவற வாழ்வுக்கு தேவைப்படும் அனைத்தையும் கற்று உண்மையை உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர்கள் மீண்டும் இல்லற வாழ்வை விரும்ப மாட்டார்கள். ஓர்ந்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா போர்ந்துள்ளம் வேண்டா பிறப்பு. உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள். பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும். சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமென்றால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை கண்டறிந்து அவற்றின் மீது உள்ள பற்றை விலக்கி கொள்ள வேண்டும். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய். விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகின்ற துன்பம் அழிந்துவிடும்.